அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் கூறினார்கள். சிரமங்களால் சொர்க்கம் சூழப் பெற்றுள்ளது. மன இச்சைகளால் நரகம் சூழப் பெற்றுள்ளது. இதை அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 5436. நபி ஸல் அவர்கள் கூறினார்கள். வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ், என் நல்லடியார்களுக்காக எந்தக் கண்ணும் பார்த்திராத, எந்தக் காதும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளத்திலும் தோன்றியிராத இன்பங்களை சொர்க்கத்தில் நான் தயார்படுத்தி வைத்துள்ளேன் என்று கூறினான். இதன் அறிவிப்பாளரான அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறுகிறார்கள். இதை குர்ஆனில் உள்ள அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களின் பலனாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை எவரும் அறிய மாட்டார். 32:17 எனும் வசனம் உறுதிப்படுத்துகிறது. முஸ்லிம் 54:37. மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் தீய மனிதர்களையும் ஆகிய யாவரையும் கொண்டு நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது. அல் குர்ஆன் 32:13.